Hi everyone, welcome to Tamil Udram. Current Affairs பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 12th May 2020 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க. சரியா, உங்களுக்கு இருக்க டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மந்த்தாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஏன்னா மோஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா மந்த்துமே ரிலேட்டடான வர மாதிரி தான் வந்து நேம்ஸ் இருக்குது. சரியா, இந்த COVID-19 பற்றி வர நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்டேட் எல்லாமே ரிலேட்டடான வர நியூஸ் மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த ஸ்டேட் ரிலீஸ் பண்ணால் அடுத்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகும். சரி, என்னடா இப்படி சொல்கிறாங்களே, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துருங்க, தப்பே கிடையாது. சரியா, அது வந்து எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது கண்டிப்பாக அந்த டைமில் உட்காந்து படிக்கும்போது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். சரியா, இப்போவே திரும்ப படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்ம மைண்ட்லேயே இருக்கும். அது எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துடும். சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்சர்வ்டு குளோபலி ஆன் 12th May 2020. அதாவது வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே வந்து பார்த்தோன்னா 12th May 2020 வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இயர் என்ன தீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நர்சிங் த வேர்ல்டு டு ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2020 தீம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நர்சிங் த வேர்ல்டு டு ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆஸ் டெசிக்னேட்டட் த இயர் 2020 ஆஸ் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் த மிட்வைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த மிட்வைஃப் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அன்றைக்கே வந்து இது நம்ம WHO சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா, இந்த நர்சஸ் டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். திஸ் டே இஸ் அப்சர்வ்டு டு கமெமரேட் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். அவங்களோட பர்த் ஆனிவர்சரி தான் வந்து பார்த்தோன்னா நர்சிங் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா, அவங்க வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் சோசியல் ரிஃபார்மர் அண்டு ஒரு நர்ஸாகவும் ஒர்க் பண்ணாங்க அதில். சரியா, மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா அவங்களோட பணிக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த நர்சஸ் டேவே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, இதோட இந்த இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் நர்சஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. எப்போ ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1899. இதோட நர்சஸ் இந்த கவுன்சில் ஆஃப் நர்சஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டி கென்னடி. இன்டர்நேஷ்னல் நியூஸ். Recently, UN and its supporting agency have launched a global campaign to raise how many $1 billion to fight COVID-19. அதாவது வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக UN and its supporting agency அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஒரு குளோபல் கேம்பெயின் ஒன்று வந்து பார்த்தோன்னா ரைஸ் பண்ணாங்க. சரியா, லான்ச் பண்ணாங்க. ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா how many $billions to fight COVID-19. அதாவது வந்து பார்த்தோன்னா COVID-19 எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ $1 billion வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 6.7% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய வளர்ந்து வரும் கண்ட்ரிகள், வளர்ந்த நாடுகள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பூராக இருக்க கண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த 6.7 அப்படின்னு சொல்லிட்டு பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Who has recently become the world's second largest ஸ்மார்ட் வாட்ச் செல்லர். அதாவது வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு செகண்ட் யார் இருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் செல்லரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா செகண்டில் வந்து பார்த்தோன்னா சாம்சங் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிள் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கரீம் அவங்க வந்து இருக்காங்க. GARMIN கரீம் அவங்க வந்து பார்த்தோன்னா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்களோட செல்லிங் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1.1 மில்லியன் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் வந்து பார்த்தோன்னா 1.7 மில்லியன்லேருந்து 1.9 மில்லியன் அவ்வளோ வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் வந்து பார்த்தோன்னா அவங்களோட பர்சன்டேஜில் வந்து பார்த்தோன்னா எந்த சேஞ்சஸுமே ஆகாமல் அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டு வராங்க. இந்த சாம்சங் வந்து இப்போ செகண்ட் பிளேஸுக்கு இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த சாம்சங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்க பார்த்தோன்னா சவுத் கொரியா சியோல். நேஷ்னல் நியூஸ். இந்தியன் ரயில்வேஸ் வில் பி ரீஓப்பன்டு பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீசஸ் ஃப்ரம் விச் டேட். பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியன் ரயில்வேஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. May 12th டுடே இன்னையிலேருந்து தான் வந்து பார்த்தோன்னா இந்த பேசஞ்சர் சர்வீஸ் ட்ரெயினை வந்து பார்த்தோன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 15 ட்ரெயின்ஸை விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த 12th வந்து பார்த்தோன்னா 14 ட்ரெயின்ஸ் தான் வந்து விட போகிறோம். அந்த 15வது ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா 13th அன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. According to a recent report, how much has the number of tigers in the Indian Sundarbans increased? இந்த சுந்தர்பன்ஸ் காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா,
அங்கே இந்தியாவில் அது வந்து அங்கே தான் வந்து பார்த்தோன்னா டைகர்ஸ் மோஸ்ட்டாக வந்து வசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டைகர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 96 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, இது வந்து பார்த்தோன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது. சரியா, அங்கே தான் வந்து பார்த்தோன்னா இந்த சுந்தர்பன்ஸ் காடுகள் வந்து இருக்குது. சரியா, அங்கே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணும்போது, சரியா 2018 to 2019 கண்டக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா 88 இருந்தது வந்து பார்த்தோன்னா இப்போ 8 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு 2019 to 2020 வந்து பார்த்தோன்னா 96 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஓகேவா ராஜீவ் பானர்ஜி அவர் தான் வந்து பார்த்தோன்னா இதை சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து அதுங்க மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் அதுங்களோட இதில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் தனித்துவமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கனால வந்து பார்த்தோன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Recently, who has been inducted as the member in the Advisory Council of 15th Finance Commission? இந்த 15th Finance Commission வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு மெம்பர் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அவர் தான் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க 15th Finance Commissionல. இதில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், அது வேணால் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து மோஸ்ட்டாக அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஹெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் கேட்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அவர் வந்து பார்த்தோன்னா இந்த 15th Finance Commissionக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் ஹேஸ் அப்ரூவ்டு த ப்ரொபோசல் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் 9304 posts in military engineering services on the recommendation of which of the following committee? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கமிட்டியோட தலைமையில் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்ட்லாம் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க. சரியா, அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் வந்து போய் அபாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நந்தன் நீல்கனி அவரோட தலைமையில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் இருக்க 9304 போஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா அபாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்க்கு. சரியா, இதில் வந்து டோட்டல் எவ்வளோ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வேகன்சி போஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 13,157 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரியா, இதில் வந்து பார்த்தோன்னா 9304 போஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்நாத் சிங். நேம் த இந்தியன்ஸ் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் who has recently presented the award to the winners of ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா அனிமல் ஹஸ்பண்ட்ரி கிராண்ட் சேலஞ்ச். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா அனிமல் ஹஸ்பண்ட்ரி கிராண்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவார்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. சரியா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதோட மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிராஜ் சிங். அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி செக்டார் அதை வந்து பார்த்தோன்னா அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து மேம்படுத்தணும். சரியா, அதை வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா அவங்க கூட வந்து பார்த்தோன்னா இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. சரியா, அவங்க கூட சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இதுக்காக ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருந்தாங்க. என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தோன்னா www.startofIndia.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போ ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 11th of September 2019 to 15th of November 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேலஞ்சுக்கான அப்ளிகேஷன்ஸ். சரியா, அதனால தான் வந்து பார்த்தோன்னா இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிரிராஜ் சிங் அவர் தான் மினிஸ்டர். அதே மாதிரி வந்து ஸ்டேட் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இந்த ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரக்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சஞ்சீவ் குமார் பல்யான். கவர்மெண்ட் ஹைக்ஸ் 2020 to 2021 மார்க்கெட் borrowing லிமிட் டு ஹவு மச் rupees dash from earlier rupees 4.2 lakh crore amid COVID-19. அதாவது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட்லேருந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எது மூலிமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4.2 லேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ருபீஸ். இதுக்கு முன்னாடி வந்து வேறு அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தோன்னா 4.2 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 12 lakh crore ருபீஸாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 7.80 lakh crore இருந்தது வந்து பார்த்தோன்னா இப்போ எவ்வளோவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 12 lakh crore வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த COVID-19 அந்த கிரைசிஸ்னால தான் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் வந்து பெருசாக பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா த கவர்மெண்ட் ஹேஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் த வீக்லி borrowing டார்கெட் rupees 30,000 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 20,000 crore வந்து பார்த்தோன்னா March 31 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட் நியூஸ்.
which state government has assigned started the chief minister ஜன் கல்யாண் சம்பல் யோஜனா. இந்த ஜன் கல்யாண் சம்பல் யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, எதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து அதில் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர் ஜன் கல்யாண் சம்பல் யோஜனா அப்படிங்கிறது வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்தோன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 4000 rupees வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்துட்டா வந்து பார்த்தோன்னா 12000 rupees வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் 12th இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் டாப்பாக வர 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் 30,000 rupees வந்து பார்த்தோன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதோட கேபிட்டல் போபால். சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் அவங்க தான் வந்து இது ரீஸ்டார்ட் பண்ணது. கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லால்ஜி டண்டன். Which of the following states government announces exemptions for new project for provisions of labor laws? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த லேபர் லாஸ்க்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு லேபர் லாஸ் வந்து பார்த்தோம். சரியா, 1000 daysக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா யூபி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா குஜராத் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூபிக்கு அப்புறம் இந்த உத்தரப்பிரதேசை ஃபாலோ பண்ணி மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குஜராத், இவங்க 3மே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத் வந்து எவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1200 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இவங்க வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரியா, அதோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா காந்தி நகர். கவர்னர் வந்து பார்த்தோன்னா ஆச்சாரியா தேவ்ரத். Science and Technology. Which institute has developed India's first indigenous antibody detection kit for COVID-19? இந்த COVID-19க்காக வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்டிபாடி டிடெக்ஷன் கிட் வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அது எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. NIV அவங்க தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி பூனேவில் இருக்குது. இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்டிபாடி டெஸ்டிங் கிட்டுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா எலிசா அப்படிங்கிற நேம் தான். சரியா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திஸ் ஆன்டிபாடி கிட் டெஸ்டிங் கிட் வில் ஹெல்ப் இன் சர்வேலன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் எக்ஸ்போஸ்டு ஆஃப் SARS-CoV-2 இன்ஃபெக்ஷன் அண்ட் என்ஸ் இட் வில் ஹெல்ப் இன் கம்பேக்டிங் COVID-19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா SARS-CoV-2 இன்ஃபெக்ஷன் அண்ட் என்ஸ். அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறவங்களை வந்து பார்த்தோன்னா கண்காணிக்கிறதுக்காக மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த எலிசா அப்படிங்கிற கிட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா, இதுக்காக அவங்க யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ICMR வந்து யார் கூட டைப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சைதஸ் கலைடா அப்படின்றவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணியிருக்காங்க. சரியா, இதை டெவலப் பண்ணது வந்து பார்த்தோன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. ஆனால் வந்து பார்த்தோன்னா ICMR தான் இதனோட முக்கிய பங்கு. அது வந்து இவங்க கூட தான் வந்து பார்த்தோன்னா இந்த சைதஸ் கலைடா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா திஸ் டெஸ்ட் ஹேஸ் பின் நேம்டு ஆஸ். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோவிட் கவாத் எலிசா அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் வந்து பார்த்தோன்னா இது வந்து மெயினாக வந்து சொல்லியிருக்காரு. சரியா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா செட் தட் த ஆன்டிபாடி டெஸ்ட் வில் ப்ளே எ சிக்னிஃபைண்ட் ரோல் ஆஃப் சர்வைலன்ஸ் ஆஃப் COVID-19 இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கியமான தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசேஷன்ஸ். ரீசென்ட்லி GlaxoSmithKline, ஓகேவா, ரீசென்ட்லி GlaxoSmithKline has sold what % of its stake to Hindustan Unilever? இந்த GlaxoSmithKline அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர் அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஒரு % ஸ்டேக்கை வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. சரியா, விற்றுட்டாங்க. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 5.7% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த GlaxoSmithKline அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பிரிட்டிஷ் மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஓகேவா, அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஸ்டேக் வந்து பார்த்தோன்னா 5.7% வந்து பார்த்தோன்னா இந்தியன் FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 3.35 பில்லியனுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து எங்கே அது வந்து எப்படி சேல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாக் மார்க்கெட் மூலமா வந்து பார்த்தோன்னா சேல் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த GlaxoSmithKline அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டம்
இந்துஸ்தான் யூனிலிவர் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும்போது தான் மும்பை மகாராஷ்டிரா. அதோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சீவ் மேத்தா. நேம் த வேக்சின்ஸ் அண்ட் பயோதெரபியூட்டிக்ஸ் மேனுஃபேக்சரர் which has tie-up with the Indian Council of Medical Research to develop indigenous COVID-19 vaccine. அதாவது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வேக்சின்ஸ் அண்டு பயோ தெரபியூட்டிக்ஸ் மேனுஃபேக்சர் இது ரெண்டையும் வந்து தயாரிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் யார் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், பாரத் பயோடெக் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அவங்களோட தான் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணியிருக்காங்க. சரியா, இது மெயினாக எதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வேக்சின். ஓகேவா, த வேக்சின் இஸ் டு பி டெவலப்டு யூசிங் வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் தட் have been isolated from COVID-19 patients at ICMR International Institute of Virology Pune அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி பூனே அதை பற்றி ஒன்று பார்த்தோம். இந்த எலிசா அப்படிங்கிறது ஒன்று வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க ஒரு கிட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா வேக்சின்காக வந்து பார்த்தோன்னா இதை வந்து வச்சுருக்காங்க. சரியா, யார் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். யார் கூட, பாரத் பயோடெக் இன்ஃபர்மேஷன் லிமிடெட் அவங்க கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஐசிஎம்ஆர் அண்ட் என்ஐவி வில் ப்ரொவைடு ஓகேவா கண்டினியூஸ் சப்போர்ட் டு பிபிஐஎல் ஃபார் வேக்சின் டெவலப்மெண்ட். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஐசிஎம்ஆரோடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ராம் பார்கவா. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது மோஸ்ட்டாக டெய்லி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அப்பாயின்மெண்ட்ஸ். Recently, how many years has the tenure of FIH President Narinder Batra been extended? இந்த நரேந்தர் பத்ரா அவருக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா FIH அதோட பிரசிடென்ட் எவ்வளோ இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் திரும்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 இயர்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த நரேந்திர பத்ரா அவருக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனோட பிரசிடென்ட். அவருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கோவிட்-19 இந்த ரீசனால் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் வராங்க. அவங்களோட ரீஅப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்க அவங்களோட பீரியட் வந்து பார்த்தோன்னா. இவருக்கு வந்து பார்த்தோன்னா 1 இயராக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. பேங்கிங். ரீசென்ட்லி NABARD ஹேஸ் disbursed how many crore rupees to state cooperative bank and regional banks to give loans to farmer and the needy. ரீசெண்டாக NABARD வந்து பார்த்தோன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அது மூலிமா வந்து பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன்ஸ் போய் நிறைய சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரியா, அது எவ்வளோ க்ரோர் ருபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 12,767 crore rupees தான் வந்து பார்த்தோன்னா NABARD மூலிமா வந்து பார்த்தோன்னா இந்த ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்புறம் ரூரல் பேங்க்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1 இயருக்கு 4.8% அப்படின்னு சொல்லிட்டு NABARD ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Who has launched the ஆரோக்கிய சஞ்சீவனி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி? ஆரோக்கிய சஞ்சீவனி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பார்த்தோன்னா யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆரோக்கிய சஞ்சீவனி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கோவிட்-19க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அமௌண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 lakhலேருந்து 5 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் மூலிமா அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா இந்த அஃபோர்டபுள் ப்ரீமியம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, SBIயோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்நேஷ் குமார். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1955. SBI reduces benchmark lending rate by how much basis points with effect from May 10. அந்த May 10லேருந்து வந்து பார்த்தோன்னா SBI வந்து அவங்களுக்கு பெஞ்ச்மார்க் லெண்டிங் ரேட் வந்து பார்த்தோன்னா குறைச்சிருக்காங்க. சரியா, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, 15 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக. சரியா, இது வந்து பர்சன்ட்டில் சொல்லணும்னு பார்த்தோன்னா 0.15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹை பண்ணிவிட்டு இந்த பெஞ்ச்மார்க் லெண்டிங் ரேட்டை வந்து பார்த்தோன்னா 15 பேசிஸ் பாயிண்ட்டாக வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் SBI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். Who is the author of recently released book Fear of God? The Fear of God அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா யார் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பொம்மதேவர சாய் சந்திரவந்தன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த புக்குக்கு வந்து ஆத்தர். சரியா, அவரோட நேம் வந்து இதில் என்னன்னு சொல்லிட்டு எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட பெண் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவர் எழுதுறாரு. சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்தன் இஸ் ஏ ப்ரோலைஃபிக் ரீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா,
அவர் வந்து பார்த்தோன்னா நிறைய ரீட் பண்ணுவார், அந்த மாதிரியான புக்குக்கெலாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் வந்து ஈ டேர்ன் டு ரைட்டிங் ஏ ஃபியூ இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த புக்குக்கு வந்து ஆத்தர். ஆபிட்டரி ரீசென்ட்லி பாஸ்ட் அவே ஹரிசங்கர் வாசுதேவன் வாஸ் ஏ ஃபேமஸ். ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா ஹரிசங்கர் வாசுதேவன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா டெத் ஆகிட்டார். அவர் வந்து பார்த்தோன்னா ஃபேமஸ், எதில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹிஸ்டோரியன். சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக கோவிட்-19 வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டு இறந்துட்டார். சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா மெயினாக ஈ வாஸ் இன்டர்நேஷ்னலி அக்கம்ப்ளைன்டு ஃபார் இஸ் ஒர்க் ஆன் ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி அண்டு இண்டோ ரஷ்யன் ரிலேஷன்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா மெயினான ஒரு ரோலில் இருந்தார். இந்த ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா அவரோட பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இவர் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் டைரக்டராக இருந்தார். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் அண்ட் அட்டானமஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சுரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கீழே வந்து இந்த சரியா. இது வந்து பார்த்தோன்னா கொல்கத்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் டைரக்டராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸோட குவிசஸ் கொடுத்துருக்கேன், இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, மோஸ்ட்டாக நீங்கள் படித்ததை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அந்த ஆன்சர் கொடுங்க. சரியா, அது வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். சரியா, நீங்கள் படிக்கிறத அந்த கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் படிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உங்களையும் படிக்க வைக்கிறோம். சரியா, மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் தூரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.